நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி கழகத்தில் இணைந்த அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக இன்றைக்கு ஆத்தூர் நகரத்தில் பிரம்மாண்டமான எழுச்சியான இந்த பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே கிட்டத்தட்ட பொன் விழா கண்ட கட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் வேரோடு பூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அந்த கட்சியிலே தான் எங்கே ஐஜேகே கட்சியிலே இருந்தாலும் முதலிலே தாய் களமாக சுமார் 24 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பணியாற்றி நகரமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி மீண்டும் வேறு கட்சிக்கு சென்றாலும் மீண்டும் தாய் கட்சிக்கே வந்து சேர்ந்த அருமை சகோதரர் ஏகேடி வரதராஜன் அவர்களை மீண்டும் ஒருவரை பாராட்டுகிறேன். இன்றைக்கு அவருடைய உழைப்பு சாதாரணதல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 முறை மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கார் ஒரே இடத்துல. ஆக ஒரு சட்டமன்ற உறுப்பினராகிறது எளிது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராவது எளிது. ஏன்னா இதெல்லாம் பல பகுதியிலிருந்து வாக்குகளை பெற்று எம்எல்ஏ ஆகிறாங்க, எம்பி ஆகிறாங்க. ஆனால் நகரமன்ற உறுப்பினர் என்பது தாங்கள் வசிக்கின்ற அந்த பகுதியில் மக்களுடைய செல்வாக்கை பெற்று அங்கே மாமன்ற உறுப்பினராக மன்ற உறுப்பினராக முடியும். இது பெரிய கஷ்டம். அப்படி அந்த பகுதி மக்களுடைய அன்பை பெற வேண்டும் என்றால் அந்த பகுதி மக்களுக்கு தன்னால் இயன்றவரை அவள் கொடுத்த வாக்குறுதியை அந்த பகுதி மக்களுக்கு நிறைவேற்றினால்தான் அந்த பகுதி மக்கள் அவர்களை நம்பி வாக்களித்து நகரமன்ற உறுப்பினராக்குவாங்க. அப்படி இந்த அருமை சகோதரர் திரு ஏகேடி வரதராஜன் அவர்கள் அந்த பகுதியினுடைய மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற காரணத்தினாலே தொடர்ந்து 5 முறை நகரமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கின்றார் சொன்னால் அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கின்றது, அவருடைய உழைப்பு எப்படி இருக்கின்றது அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். கிராமத்தில் சொல்லுவாங்க, முளைக்கின்ற பொழுதே அதனுடைய தன்மை வச்சு எப்படி விளைச்சல் கொடுக்கணும். அதுபோல அருமை சகோதரர் ஏகேடி வரதராஜன் அவர்கள் அவர் இருக்கின்ற இடத்தில் எப்படி செல்வாக்கு இருக்கின்ற என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த இயக்கத்திற்கு அவர் எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அதே போல இன்றைக்கு பல்வேறு ஐஜேகே கட்சி மற்றும் திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி கழகத்தில் இணைந்திருக்கின்றீர்கள். அத்தனை பேருக்கும் உங்களுக்கு உரிய மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொதுச் செயலாளராக இருந்தாலும் இந்த மாவட்டத்தில் இருக்கின்றவன் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஏற்கனவே நம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் எனக்கு அந்த வாய்ப்பு முதலமைச்சராக கிடைக்கிற வாய்ப்பு உங்கள் மூலமாக கிடைத்தது. அதே போல இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற பதவியும் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு தான் கிடைத்திருக்கின்றது. ஆகவே நம்முடைய மாவட்டத்திலே இப்படிப்பட்ட இணைப்பு விழா நடக்கின்றது. உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா எனக்கு மேலும் வலு சேர்க்கின்ற விதமாக நீங்கள் எல்லாம் வந்து கழகத்தில் இணைந்திருக்கின்றீர்கள். சேலம் மாவட்டம் அதிமுகவுடைய கோட்டை என்பது 2016, 2011, 2016, 2021 தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நிரூபித்து காட்டிய மாவட்டம் சேலம் மாவட்டம். இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ மாவட்டங்கள் இருந்தாலும் சேலம் மாவட்டத்தில் தான் இரட்டை இலக்கிலே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற மாவட்டம் என்று சொன்னால், இரட்டை இலக்கிலே வெற்றி பெற்ற மாவட்டம் என்று சொன்னால் அது சேலம் மாவட்டம் தான். அந்த அளவுக்கு அதிமுக மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரை ஏகப்பட்ட திட்டங்களை
நம்முடைய மாவட்ட மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் மூலமாக செயல்படுத்தியிருக்கின்றோம். நிறைய திட்டம். ஆனால் எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் கொண்டு வந்த அற்புதமான திட்டத்தை எல்லாம் முடக்கி விட்டார்கள். அம்மா மினி கிளினிக் இங்கே வந்திருக்கிறாங்களா அத்தனை பேருமே மிட்டா மிராஸ்தார் தொழிலதிபர் கிடையாது, சாதாரண மக்கள். நான்லாம் கிராமத்தில் வாழ்ந்தவன். இன்றைக்கு கிராமத்தில் இருந்து விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற குடும்பத்தில் இருந்து நானும் ஒருவன். அப்படிப்பட்ட கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அம்மா மினி கிளினிக் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தோம். இந்த அம்மா மினி கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஏழை மக்கள் அதிகமாக எங்கு வசிக்கிறாங்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்து அந்த அம்மா மினி கிளினிக்கில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளரை நியமித்து அந்த பகுதி மக்களுக்கு அங்கேயே இன்றைக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம் தான் அம்மா மினி கிளினிக் திட்டம். சுமார் 2000 அம்மா மினி கிளினிக். அதையும் இந்த ஆட்சியாளர்கள் ரத்து பண்ணிட்டாங்க. ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வதை கூட பொறுக்க முடியாத ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். இதில் என்ன ஒரு அரசியல் தேவை? இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியுமே ஆட்சிக்கு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். எது சிறப்பான திட்டமோ அந்த திட்டத்தை தொடர வேணும். அதுதான் ஒரு நல்ல அரசுக்கு அழகு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நல்ல திட்டம் என்றால் பிடிக்காது. அவளுக்கு எப்பவுமே நல்லது செய்தால் பிடிக்காத ஒரு கட்சினா திமுக கட்சி தான். இது அற்புதமாக ஏழைகளுக்கு சிறப்பான சிகிச்சை அந்த பகுதியிலேயே கிடைக்கக்கூடிய திட்டம் தான் அம்மா மினி கிளினிக் திட்டம். அதையும் ரத்து பண்ணாங்க. அதுபோல் தாலிக்கு தங்கம் பல பேர் வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் தான். அவர் குடும்பத்தில் வயது வந்த பெண்ணுக்கு திருமணம் வாங்கின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் தடைபடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அம்மா சிந்திச்சு திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் இன்றைக்கு ஒரு பவுன் 58,000 ரூபாய். ஒரு பவுன் 58,000 ரூபாய், 25,000 50,000 அந்த திருமண உதவி திட்டத்தின் கீழே உதவி செஞ்சு இன்றைக்கு அந்த ஏழை குடும்பத்தை வாழ வைத்த தெய்வமாக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா. அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க. அதுக்கு ஏதாவது சட்டமன்றத்தை விளக்கம் கொடுக்குறாங்க. ரத்து பண்ணுவதற்கு ஏதாவது விளக்கத்தை கொடுத்து ஏழை மக்களுக்கு உதவுகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அதை இந்த திமுக முதலமைச்சருக்கு பிடிக்காது. அம்மா இருசக்கர வாகனம் அதை ரத்து பண்ணிட்டாங்க. 100 நாள் வேலை திட்டம் திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. திமுக வெற்றி பெற்று திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனோன்னு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தினாங்க. இது வரைக்கும் உயர்த்தலை. உயர்த்தினாங்களா? இங்கே நகரமாக இருக்குது, கிராமத்தில் இருந்து பல பேருக்கு கிடைக்கல. அதே போல் குடிமராமத்து திட்டம். குடிமராமத்து திட்டம்னா நீர்நிலைகளை உயர்த்துவது. ஏரி குளம்லாம் அந்த தூர் வாரினா தான் பெய்கின்ற மழை நீர் தேங்கும், நிலத்தி நீர் உயரும், தேவையான குடிநீர் கிடைக்கும், விவசாய தேவை நீர் கிடைக்கும். தடுப்பணை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வஷ்ட நதி போகுது. இதில் அதிமுக ஆட்சியில் இருந்தால் பல தடுப்பணை நான் கட்டி கொடுத்துருப்போம். உண்மையிலேயே நான் அருமைச்சோ இளங்கோவன் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். ஆக இந்த பகுதியில் இருக்கின்ற நீர்கள் இந்த நதியின் வழியாக ஓடுகின்ற நீரெல்லாம் மழை காலத்திலே பருவ மழை காலத்தில் பெய்கின்ற நீர் வீணாக போகுது. அப்படி வீணாக போகின்ற நீரை ஆங்காங்கே தடுப்பணை மூலமாக கட்டி நீர் தேக்கி நிலத்து நீரை உயர்த்தி குடி தண்ணீருக்கு தேவை நீர் கிடைக்கும், விவசாய தேவை நீர். அந்த திட்டத்தையும் நான் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டோம். தமிழகத்தில் எங்கெல்லாம் ஓடை இருக்குதோ அங்கெல்லாம் தடுப்பணை கட்டினாங்க அம்மா. அதிமுக ஆட்சியிலையும் நதியின் குறுக்கே பல தடுப்பணை கட்டினோம். ஆனால் திரு ஸ்டாலின் தலைமையில் வந்த அரசாங்கம் மிக பிரம்மாண்டமாக சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில். ஆட்சிக்கு வந்தவுடன் 1000க்கு மேற்பட்ட தடுப்பணை கட்டணும். எங்கேயுமே தடுப்பணை கட்டினதே காணோம். இங்கே நம்முடைய ஆத்தூர் நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது. அந்த போக்குவரத்து நெரிசல் குறைக்க வேண்டும் என்பதற்காக அருமைச்சோ இளங்கோவன் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைச்சோ மோகன்லாம் சொன்னாங்க, இதற்கு புறவழிச்சாலை ஒன்று வேணும்னாங்க. அந்த புறவழிச்சாலை அமைப்பதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு நிலம் எடுக்கின்ற பணி ஆரம்பிக்கின்ற பொழுது ஆட்சி மாற்றம் இன்னைக்கு வேகத்தில் நடக்குது. கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த ஆத்தூர் நகரத்தை சுற்றி புறவழிச்சாலைக்கு அமைக்க விட்ட பணியும்
கிடப்பில் கிடக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த திட்டம் துவக்கப்பட்டு அந்த சாலை அமைக்கப்படும். ஆத்தூர் மருத்துவமனை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. 68 டாக்டர் வேணும், இப்போ 18 டாக்டர் தான் இருக்கிறாங்க. எப்படி ஏழைகளுக்கு வைத்தியம் பண்ண முடியும்? அது அந்தந்த துறைக்கு தேவையான மருத்துவ நியமிக்க வேணும். அப்படி நியமித்தா தான் அங்கே வந்து முறையாக ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். அதை கண்டித்து கூட மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்ச மோகன்லாம் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்த வந்தாங்க. அது தலைமை கழகத்தின் மூலமாக ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்படும். அதெல்லாம் நீங்கள் திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா மருத்துவ சிகிச்சைக்கு அருமையான மருத்துவமனை இருக்குது, ஆனால் மருத்துவர் இல்லை, போதிய மருந்து இல்லை, டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு அது கருவியெல்லாம் சரியாக செயலிழந்து கிடக்குது. இப்படிப்பட்ட அவலங்கள் திமுக ஆட்சியில் இருக்குது. இந்த அவலங்களை போக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். அதுபோல் எனக்கு முன்னாலே சகோதரி அமுதா அவர்கள் கூட சொன்னாங்க, கடன் தள்ளுபடி சொன்னாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2016 2021 வரை 5 ஆண்டு காலத்தில் 2 முறை விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2016 அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற விதமாக முதற்கட்டமாக விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. அதே போல் கொரோனா காலத்தில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிப்புக்குள்ளான விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் என்பதற்காக அந்த விவசாய பகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நான் முதலமைச்சர் காலத்தில் அம்மாவுடைய அரசு 12,110 கோடி விவசாயிகள் வாங்கிய அந்த கூட்டுறவு சங்கங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போல் அதிமுக ஆட்சியில் தான் நிறைய பாலங்களை கட்டி கொடுத்தோம், அற்புதமான சாலைகளை கொடுத்ததோ அதிமுக ஆட்சி. அது மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம், எந்த நேரத்தில் போனாலும் பம்பு செட்டை இயக்கலாம். அப்படி மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுத்ததும் அதிமுக ஆட்சி. அதற்கு மேலாக நம்முடைய மாவட்டத்துக்கு சிறப்பு சேர்க்கின்ற விதமாக கெங்கவெளி சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு தலைவாசல்கிட்ட சுமார் 1000 கோடியில் 1022 ஏக்கரில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா, அந்த கால்நடை பூங்கா துவக்கப்பட்டிருந்தா இந்த மாவட்டமே ஒரு பெருமைக்குரியதாக இருக்கும். அதுவும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் கிடப்பில் போட்டிருக்கிறாங்க. இந்த கால்நடை பூங்கா கட்டி முடிக்கப்பட்டு 2.5 ஆண்டு காலம் நிறைவு பெற்று விட்டது. 2.5 ஆண்டு காலமாக திறப்பதற்கு மனமில்லாத ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். என்னப்பா உனக்கு கஷ்டம், வெப்பனை வெட்டுறதுக்கு என்ன கஷ்டம்? திட்டத்தை கொண்டாந்தது அதிமுக அரசாங்கம், அதை நிறைவேற்றப்பட்டது அதிமுக அரசாங்கம். அதை கூட திறக்க மனமில்லாத ஒரு முதலமைச்சர் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஆக இதையெல்லாம் இந்த கால்நடை பூங்காவை திறக்கப்பட்டிருந்தால் கால்நடை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நம்முடைய பகுதியில் கெங்கவெளி சட்டமன்ற தொகுதி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி, ஏற்காடு சட்டமன்ற தொகுதி, நம் சேலம் மாவட்டம் முழுவதுமே பால் உற்பத்தியாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. சுமார் ஒரு நாளைக்கு 5 லட்சம் லிட்டர் பால் இன்றைக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் பால் உற்பத்தி செஞ்சு நம்முடைய பால் உற்பத்தியாளர் கூட்டு சங்கத்துக்கு வழங்குறாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகள் இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் இன்னைக்கு வெளிநாடு சென்ற பொழுது பஃபோலோ அங்கே இருக்கின்ற பால் பண்ணைக்கு சென்றேன். அங்கே ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு நாளைக்கு ஒரு பசு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அப்படிப்பட்ட அந்த பசுவை போல நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய மாநிலத்தில், நம்முடைய மாவட்டத்தில் கலப்பின பசுக்களை உருவாக்கி ஒரு நாளைக்கு ஒரு பசு 35 லிட்டர் பால் கொடுக்கக்கூடிய இன்னைக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி தருவதுதான் இந்த ஆராய்ச்சி நிலையத்துடைய திட்டம். இதில் என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது? இப்படி விவசாயிகள் வளர்ச்சி, விவசாய தொழிலாளிகள் வளர்ச்சி, அது பெண் விவசாய தொழிலாளிக்கு இது மிகப்பெரிய பயன். அப்படி அற்புதமான திட்டம் தான் இந்த கால்நடை பூங்காவில் நாங்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் கொண்டு வந்தோம். அதையும் கிடப்பில் போட்டிருக்கிறாங்க. அதோட ஆடு வளர்க்குறோம். ஆடு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தெல்லாம் போய் ஆடு வளர்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ 22 கிலோ தான் வரும். இதே கலப்பின ஆடுகளை விவசாயிகள் கொடுக்கின்ற பொழுது 40 கிலோ வரும் ஒரே வருஷத்தில். இப்படி விவசாயியுடைய நலன் கருதி பால் உற்பத்தியை பெருக்குவதற்காக இந்த கால்நடை பூங்கா பிரமாண்டமான திட்டத்தை கொண்டு வந்தோம். அதையும் திறக்காம கிடப்பில் போட்ட அரசாங்கம் தான்
திமுக அரசு சட்டம் ஒழுங்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சந்தி சிரிக்குது, எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி திமுகவில் பார்க்க முடிகிறது. அதுவும் பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு அங்கே இருக்கிற ஆசிரியர்களே பாலியல் தொல்லை. இன்னைக்கு பல பத்திரிகையில் பார்க்குற ஊடகத்தில் பார்க்குற எல்லா பள்ளியிலையும் இல்லை, எல்லா ஆசிரியர்களும் அப்படி அல்ல. ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறு அனைத்து ஆசிரியர்களையும் பாதிக்குது. நம்முடைய குழந்தைகளை இன்றைக்கு பள்ளிக்கு பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு சீர்குலைந்த ஆட்சி திமுக ஆட்சி. போதை பொருள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எது கிடைக்குதோ இல்லையோ எல்லா பகுதியிலும் கஞ்சா கிடைக்குது. கஞ்சா போதைக்கு அடிமையானவே மீண்டே வர முடியாது. இந்த கஞ்சா போதைக்கு அடிமையானவனால தான் இந்த கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, வழிப்பறிவு நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடப்பதுக்கு காரணம் இந்த கஞ்சா போதை ஆசாமினால தான். இன்றைக்கு முதலமைச்சர் இன்றைக்கு தொலைக்காட்சியில் வந்து கஞ்சா போதை பற்றி இன்றைக்கு கோரிக்கை வைக்கிறார், இதிலிருந்து விடுவிச்சிங்கன்னு. ஆக நான் 2.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அமோகமாக இருக்குது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன். நம்முடைய தொலைக்காட்சியின் வாயிலாக என்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டே இருந்தால் இதுவரைக்கும் கும்பகர்ணன் போல தூங்கிட்டு எல்லா பகுதியிலுமே கஞ்சா விற்பனை அமோகமாக விற்கின்ற காலத்தில் இப்போ போய் தடுப்பதற்கு முனைகிறார் முதலமைச்சர். இங்கே மாணவர்கள் இளைஞர்கள் கடுமையாக இதனால் பாதிக்கிறாங்க. இன்னைக்கு கஞ்சா போதைக்கு அடிமையாயிட்டா அவர்களை மீட்டெடுக்கவே முடியாது, அதோட அவருடைய வாழ்க்கை முடிஞ்சுது. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டிலே இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்குது. மிக கேவலமாக இருக்குது இந்த ஆட்சியில். மின் கட்டணம் ஆட்சிக்கு வந்த உடனே 52% மின் கட்டணம் உயர்த்தினாங்க. ஒவ்வொரு ஆண்டும் 6% மின் கட்டணம் உயர்வு. கடைகளுக்கு பீக் அவர் டபுள் சார்ஜ் உயர்த்திட்டாங்க. அப்புறம் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. கடை வரி 150%. இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை 6% உயர்த்தப்படும் சொத்து வரி என்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக இதையெல்லாம் திமுக ஆட்சியுடைய சாதனை. மக்களுக்கு நல்லது செய்யவல்ல, மக்களுக்கு எவ்வளவு எந்தெந்த வகையிலே துன்பத்தை கொடுக்க முடியுமோ, எந்தெந்த வகையிலே மக்களுடைய தலையிலே சுமையை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சுமை கொடுக்கின்ற ஒரே அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமைக்கின்ற அரசாங்கம் தான். இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விளம்பரம் தான். எப்போ பார்த்தாலும் விளம்பரம். பத்திரிகையில் ஒரு விளம்பரத்தை போடுவாங்க, ஒரு திட்டத்தை துவக்கிப்பாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு குழு போடுவாங்க, அந்த குழு 50க்கும் மேற்பட்ட குழு போட்டிருக்கிறாங்க. குழு போட்டாவே அந்த திட்டம் அதோட முடிஞ்சு போச்சு. இந்த ஆட்சியில் குழு அரசாங்கம்னு சொல்லலாம், விளம்பர அரசாங்கம் சொல்லலாம். அதனால மக்களுக்கு எந்த நன்மையும் இதுவரைக்கும் கிடைத்தது கிடையாது. கூட்டணி நீங்க பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் திரு ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி அவர்கள், அவருடைய கட்சியை சேர்ந்த தலைவர்கள்லாம் சொல்லாங்க, எங்க கூட்டணி பலம், திமுக தலைமையில் கூட்டணி பலமா. கூட்டணி நம்பி தான் திமுகவே இருக்குது. திமுகவை நம்பி திமுக கட்சி அல்ல. திமுகவை நம்பி திமுக கட்சி இல்லை என்பதை திமுக தலைவரே ஒத்துக்கிட்டார். திமுக தலைமையில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி நம்பித்தான் திமுகவே தேர்தல் நிற்குது. ஆனால் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவை நம்பி தேர்தலே நிற்கின்றது. அண்ணா திமுகவை நம்பி நாம் தேர்தலை சந்திக்கிறோம். ஆக திமுகவுக்கும் நமக்கு அதுதான் வித்தியாசம். வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலே பிரம்மாண்டமான கூட்டி அண்ணா திமுக தலைமையிலே அமையும். இன்னைக்கு பல பேர் பேசியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்படித்தான் சொன்னார், நாடாளுமன்ற தேர்தலில் இப்படித்தான் சொன்னார், பலமான கூட்டணி அமைப்போம்னு சொன்னார், ஆனால் அமைக்கல. அதை போல இப்பொழுதோ இன்றைக்கு கூட்டணி அமையும் என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார், கட்சிக்காரன் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்று திமுக கட்சிக்காரன் பேசுகிறான். இன்னைக்கு நம்ம கட்சிக்காரர் பேசுறதில்ல, நம்ம கட்சிக்காரரே இதை பற்றி பேசுறதில்லை. ஆனால் திமுக ஆதங்கப்படுது. ஒன்றும் ஆதங்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணா திமுக தலைமையில் பிரம்மாண்டமான மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும், வெற்றி பெறும், ஆட்சி மலரும் என்பதை நேரத்தில் தெரிவித்து பல்வேறு கட்சியிலிருந்து கழகத்தில் இருந்து அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை
என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து IJK கட்சியிலிருந்து வருகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்